ஹாய், இது ஒரு எச்சரிக்கை பதிவு. இந்த வீடியோ பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இளம் பெண்களுக்கும் குடும்ப பெண்களுக்கும் பெண்களுக்கான அழகு சாதன விஷயங்களை பற்றின வீடியோ அது. நிறைய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆன்லைனில் அப்படியே அழகாக கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு நான் இப்படி ஸ்லிம் ஆகிட்டேன், நான் இதெல்லாம் பண்ணினேன் அதெல்லாம் பண்ணினேன், இதையெல்லாம் குடித்தேன் அதையெல்லாம் குடித்தேன் அப்படின்னு ஒரு சிலர் வர்றாங்க. இன்னொருத்தர் முகத்துக்கு வந்து நான் இதையெல்லாம் போட்டால் வந்து நான் பளபளன்னு ஆகிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய ஒட்டு முடியெல்லாம் வச்சுக்கிட்டு முடி வந்து ரொம்ப பளபளன்னு வளருது, அப்படி வளருது இப்படி வளருதுன்னு சொல்லிட்டு ஒரு சாரர் வந்து சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸிங் பற்றி பேசுகிறது வேறு. அது எந்த ட்ரெஸ் சொன்னாலும் நம்ம போடுறோம், கிழிச்செறிஞ்சிடறோம். ஆனால் நம்ம முகத்துக்கும் நம்மளோட முடிக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது நம்ம பாட்டிகளுக்கு தான் தெரியும். பாட்டி வைத்தியத்தெல்லாம் இப்போ நம்ம எல்லாமே மறந்துட்டோம். ஏன்னா இப்படி சொல்கிறாரு இவர், அப்போ புதுசாக வந்திருக்கிறதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடியது பொய். ஏன்னா காரணம் என்னென்னா அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. கெமிக்கல் இல்லாமல் எந்த ஒரு அழகு சாதன பொருத்தையும் உருவாக்கவே முடியாது. குளிர்ந்த நீரை போன்ற ஒரு இயற்கையான தோல் மெதுமெதுப்பு பண்ணக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை குளிர்ந்த நீரில் மூஞ்சி கழுவுனீங்கன்னா உங்கள் மூஞ்சி பளபளப்பாக இருக்கிறது மட்டும் குளிர்ந்த நீரில் கழுவுனீங்க, ஐஸ் வாட்டர் கிடையாது, வார்ம் வாட்டர், சுடுத நீரையும் கூட கிடையாது, பண்ணிங்கன்னா உங்கள் முகத்தில் நல்ல பொலிவெழுப்பு இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று, தலைக்கு எண்ணெய் போடுறதுங்கிறது தேங்காய் எண்ணெயை தவிர வேறு என்ன இருக்குது? விட்டமின் E என்ரிச், அதில் வந்து மருதாணி, இன்னும் என்னென்னமோ எல்லாம் உங்கள் பாட்டிக்கிட்ட கேளுங்க, இல்லை உங்கள் அம்மாக்கிட்ட கேளுங்க, வயசானவங்கள்ட்ட கேளுங்க. அவங்களாம் ஒரு காலத்தில் போட்டிருந்தவங்க தானே. இப்போ மட்டும் என்ன உங்களுக்கு வந்து புதுசாக முடி உதுறதுக்கு ஒன்று இருக்குது, முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஒன்று இருக்குது, சீரம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லாமே முடி கொட்டிகிட்டு தான் இருக்குது. உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டு அதை விட இன்னும் மோசமாக இருக்குது. இதுலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் உடம்பு இளைக்கிறது அப்படின்னு சொல்கிறது, உடம்பு இளைக்கிறதுன்னு சொல்லி நிறைய பேர் உயிரை மாற்றவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. உடம்பு இளைக்கிறதுக்கு அப்படின்னா முதல்ல உங்கள் மருத்துவரை போய் பாருங்கள், ஒரு டயட்டீஷியனை போய் பாருங்கள். டயட்டீஷியனை போய் பார்க்கணும், புரியுதுங்களா? MBBS டாக்டருக்கு கூட வந்து சில தெரியாத விஷயங்கள் டயட்டீஷியனுக்கு வந்து தெரியும். எலும்பு மருத்துவருக்கு தெரியாத சில விஷயங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு வந்து தெரியும். காரணம் என்னென்னா அந்தந்த துறையில் இருக்கவங்க அந்த துறையில் சிறப்பாக இருப்பாங்க. தயவுசெய்து டயட்டீஷியனை போய் பார்த்து என்ன சாப்பிட்லாம், உடம்பை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு சிம்பிளாக நம்ம வாயை கட்டுப்படுத்தினோம்னாவே உடம்பை கம்மி பண்ணிட்டு போகலாம். கண்ட பொருள் எல்லாம் கலக்கி குடித்து அது உடம்புக்குள்ளே போய் தேவையில்லாத விஷயத்தை பண்ணி கிட்னியை கெடுத்து ஹார்ட்டை கெடுத்து நம்ம உயிரை மாற்றிக்கணுமா? ஒவ்வொரு விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக இருங்க. பழங்க சாப்பிட்றதில்ல, பழத்தை கடிச்சு சாப்பிட்றதுக்கு பல ஜூஸாக சாப்பிட்றது, இதெல்லாம் நம்மளே பண்ணுற தப்பு தான். தயவுசெய்து ஆன்லைனில் வந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பொருள்களை வந்து நம்பாதீங்க. உங்கள் அழகை வந்து பொலிவுபடுத்துறதுக்கு இயற்கையான விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தெரியும். கேரளாவில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய விஷயங்கள் பாட்டி வைத்தியத்தை பயன்படுத்துகிறாங்க. ஏன் நம்ம நடிகைகளையும் கூட பயன்படுத்துகிறாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.